நம்ம கிட்னாப் செஃப் டீனா பண்ண திருநெல்வேலி சோறு தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பை வந்து ஹாஃப் குக்கடாக வந்து குக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியை வந்து அதில் கொஞ்சம் விட்டுட்டு, அப்புறம் வந்து நம்ம வெட்டி வச்ச கேரட்டை வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச உருளைக்கிழங்க கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்ச அந்த முருங்கைக்காயை வந்து பீஸ் பீஸாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மஞ்சள்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தேங்காய் பால் நம்ம வந்து திக்காகவும் அதுக்கப்புறம் தண்ணியாகவும் எடுத்து வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியான தேங்காய் பாலை வந்து அது மேலே அப்படியே ஊற்றிடலாம். ஸோ ஊற்றிட்டு இன்னொரு கடாயில் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம்லாம் போட்டு லைட்டாக தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த திக் தேங்காய் பாலை வந்து அப்படியே வந்து அந்த இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம தாளித்த அந்த எல்லாத்தையும் அதில் மேலே போட்டுடலாம். போட்டு பாயில் பண்ணிங்கன்னா டேஸ்டியான திருநெல்வேலி சோறு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சீனான வீடியோ. பாய்.